அப்புறம் லட்சுமி கல்யாண விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கே? முடிவு எடுத்தாச்சு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். வெரி குட் வெரி குட். நீலா, ஆமா யார் மாப்பிள்ள? வேற யாரு? கல்யாணம் தான். நீலா விளையாடாதீங்க. அதான் 3 பேர் இருக்காளே. எந்த கல்யாணம்? நம்ம படையப்பா பையன் தான். நம்ம படையப்பாவா? இல்ல ஏன் படையப்பா? உங்க படையப்பா? ஐயோ உங்களோட ஒரே தொந்தரவு. எதையாவது கேட்டு எதையாவது சொல்ல வச்சு அன்னைக்கு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வந்தானே, நீங்க கூட அதை கையில வச்சுட்டு தவியா தவிச்சேல. அவரோட பிள்ளைதான் மாப்பிள்ள. நினைச்ச நீலா, அன்னிக்கே அண்ணலும் நோக்கினார் அண்ணியும் நோக்கினாள். இந்த பாருங்க, ராமாயணத்தை தப்பு தப்பா சொல்லாது. செக்ஷன்ல தான் தப்பு பண்ணுவேன்னா ராமாயணம் தெரியுமா? அது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அதான் பாயிண்டே நீலா. அவளும் நோக்கினாள். கரெக்டா? மாதம்பூதம் சார், என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. நீ யார சம்மதிக்கிறதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவ நான் சம்மதிக்க வேண்டாமா? இந்த பாருங்க, கல்யாணம் எனக்கும் பூர்வ ஜென்ம கல்யாணத்துக்கும் தான். ஸ்டாப் இட். இந்த பூர்வ ஜென்மம்னு சொல்லாத. சொன்னாலே எனக்கு பிடிக்கல. கோவமா வருது. நீலா, don't get emotional. மாத்ருபூதம், அவகிட்ட சொல்லி வைங்க. நான் பாக்குறேன் என் பையன், அவன் தான் அவ கழுத்துல தாலியை கட்டுவான்னு. முடியாது. ஏன் முடியாது? Why do you say முடியாது? Who do you think yourself to be? நீலா, please don't get angry. நீங்க உள்ள போங்க. நான் லட்சுமி கிட்ட பேசி அவ மனசை மாத்தி எப்படியான அவ சம்மதத்தவாங்க. அது ஏன் பொறுப்பு. ஏன் பொறுப்பு. நீங்க உள்ள போங்க. இந்த பாருமா லட்சுமி, நான் எதுவும் பார்க்க வேண்டாம். என்ன மாதம்பூதம் சார், நீங்களும் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணு. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அது அப்படி இல்லம்மா. இது பாருங்க, எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்க அப்பா மேல எனக்கு ரொம்பவே மரியாதை உண்டு. அவ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீ சந்தோஷமா. உனக்கு ஒரு சித்தப்பா இருந்திருந்தா அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோ. உங்க அம்மா எவ்வளவு பிடிவாத குணம் உள்ளவன்னு உனக்கே தெரியும். அதே சமயம் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். பேசாம இந்த நிச்சயதார்த்தத்தை ஒட்டுக்கோய. நான் எப்படி? நான் இன்னும் பிடிக்கல, சொல்றத கேளு. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு உன்னோட பூர்வ ஜென்ம புருஷன் பாலக்காட்டு கல்யாணம் வருவோம். அவனுக்கும் உனக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். ப்ராமிஸ். நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். என்னதுன்னு நீயும் கேட்க கூடாது, நானும் சொல்றேன். நீங்க எப்படி என்ன இந்த சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு போறீங்களே? வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரில் இருக்கணும். அப்போதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.